கிறிஸ்தேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, நம்ம எல்லாமே பரிசுத்தவான்கள் அல்ல. நிறைய பாவம் பண்றோம். தினந்தோறும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ பாவத்திலே இன்னும் அடிமைகளா இருந்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்ம இதுவரை அடிக்கவில்லை. நான் யோசிப்பேன், நம்ம செய்யற தப்புக்கு உடனுக்குடன் பதில் கிடைத்தா இந்த உலகத்துல ஒருத்தருமே இருக்க முடியாது, ஒருத்தருமே வாழ முடியாது. திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுரு 3:9 நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம் மீது நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில சில அநியாயங்களை சந்திக்கும் போது நம்மால் பொறுத்து கொள்ள முடியறதில்லை. உடனடியாக போய் கேட்கிறோம், உடனடியாக போய் சண்டை போடுறோம், உடனடியாக போய் நீதி நியாயம் என்று சொல்லி பேசி நாம் விசாரிக்கிறோம். ஆனா ஒருவேளை நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் ஆண்டவர் நியாயம் விசாரித்திருப்பாரே, ஆனால் இன்னைக்கோ நம்ம அழிந்து போயிருப்போமே. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கு. அந்த பொறுமைதான் இன்னைக்கும் நம்மை காத்து வருகிறது. அந்த பொறுமைதான் இன்றும் நம்மை வாழ்வித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் நீடிய பொறுமையுள்ளவராக அல்ல, நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். காரணம் என்ன? நம் மனம் திரும்பி விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை, நம் மனம் மாறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இன்னும் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். நான் ரொம்ப யோசிப்பேன், இந்த ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் என்னை அழைத்தாரே, இனியும் என் மேல ஏதோ நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்படி எனவே தான் அழிக்காதபடி அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டு காலங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்றால் நம்ம நல்லவர்களாக இருக்கிறதுனால அல்ல, அவர் வைத்த நீடிய பொறுமைதான் காரணம். இன்னும் நம்மை நம்பிக்கொண்டிருக்கிறார். அன்பான குடும்பத்து மக்களே, ஒருவர் இந்த காலை நேரத்திலே அவருடைய நீடிய பொறுமை இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. இந்த காலை நேரத்துல நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம், ஆண்டவரோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம். எங்கெல்லாம் நம் மனம் திரும்பணுமோ, எங்கெல்லாம் நம் மனம் மாற வேண்டி இருக்கிறதோ, எங்கெல்லாம் நம்மை திரும்ப அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறதோ, இதெல்லாவற்றும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் காட்டுகிற பாதையிலே நம் நடப்போம். நிச்சயமா நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், அவர் இன்றும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம் மனம் திரும்புவோம் என்ற நம்பிக்கையிலே அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆம் பண்ணாமா? அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய நீடிய பொறுமைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நீடிய பொறுமை மட்டுமே எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறதப்பா. இது அந்த காலை நேரத்திலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்ய கெஞ்சுகிறோம். இந்த நீடிய பொறுமையே எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறதே, அதை உணர்ந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்க பிறந்தாரு. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் நீடிய பொறுமையை உணர்ந்தவர்களாக எங்களை முழுமையை நமக்கு அர்ப்பணிக்க உங்களுடைய தயவை பெற்றுக்கொள்ள பிறந்தாரு. பாவத்தை விட்டு விலகி மோடு கூட வாழ பிறந்தார். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.